கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மெய்யாகவே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வாராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நீங்கள் சந்திக்கும்படியான நேரங்கள் வருவதாக. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களையும் உங்கள் எதிர்பார்ப்புகளையும் இன்றைக்கு தேவன் நிறைவேற்றுவாராக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர் கொடுக்கிற வாக்கு தத்துவங்களையும் அவர் கொடுக்கிற நன்மையான காரியங்களையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்த பிரயாசப்படுங்கள். வாக்கு தத்துவத்தை வெறுமனே கேட்டுவிட்டு கர்த்தர் செய்வார் என்றால், அதனால்தான் அநேக வேலைகளில் அவருடைய வாக்கு தத்துவங்கள் பலிக்காமல் போகிறது. எல்லாருக்குமே வாக்கு தத்துவம் இருக்கு, ஆனால் அந்த வாக்கு தத்துவங்கள் நிறைய பேருடைய கேள்வி, கர்த்தர் தான் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரு, கர்த்தர் தான் இதை செய்வேன்னு சொன்னாரு, கர்த்தர் தான் இந்த காரியங்கள் நடப்பேன்னு சொன்னாரு, ஆனால் இந்த காரியம் நடக்கலையே என்று அநேகர் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுப்பார் என்றால் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்க வேண்டும். பாருங்க, வேதத்துல நிறைய காரியங்கள் நீங்க பார்க்கலாம். அதாவது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு நீரால் நிரப்பப்படும் என்று வாக்கு தத்துவம். பாருங்க, நீர்னால நிரப்ப, தண்ணீரால நிரப்ப கர்த்தர் தயாரா இருக்கிறார் வாக்கு தத்தது. ஆனா அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டிய பள்ளத்தை நம்ம தான் தோண்டணும். அல்லேலூயா. கொஞ்சம் சரியா புரிஞ்சுங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை இதை புரிந்து கொள்ளாததுனால்தான் அநேக பிரச்சனைகள், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, தோல்வியின் வாழ்க்கை, அவமானத்தின் வாழ்க்கை, நிந்தையின் வாழ்க்கை, ஒரு செழிப்புக்குள்ள போக முடியல, நன்மைகளை அனுபவிக்க முடியல. கர்த்தரை தேடுறோம், வாக்குத்தத்தங்கள் இருக்கு, ஆலயத்துக்கு போறோம், காணிக்க கொடுக்குறோம், நிறைய காரியங்களை செய்கிறோம். நிறைய பேருடைய கேள்விதான் இன்றைக்கு. ஒருத்தர் ரெண்டு பேருக்குல more than 60 to 70% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இந்த கேள்வி இருக்கு. நான் எல்லாம் சரியா தான் பண்றேன், ஜெபிக்கிறேன், வாக்குத்தத்தம் வருது, ஆனா அது நிறைவேறுகிற போலவே தெரியலன்றோம். அது நிறைவேற்ற கர்த்தர் தயாரா இருக்கிறார். அந்த நிறைவேற்றுவதில் நடைபெறுவதற்கான காரியம் நம்ம இடத்துல இல்லாமல் போகிறது. பள்ளத்தாக்க வெட்டினாதான், நீங்க எவ்வளவு வெட்டுறீங்களோ அவ்வளவு நிரப்புறார். நீங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி பயங்கர கடன் பிரச்சனையில, அவள் சொத்துக்கள் போனது, வீடுகள் போனது, கடைசியா தன் பிள்ளைகளை கூட அடிமைகளாய் கொண்டு போகிறதற்கு அவர்கள் வரும்போது வேதனையோடு நிற்கிறாள். அப்ப தீர்க்கதரிசி வருகிறான், சொல்றான், தீர்க்கதரிசி உங்க இடத்துல என்ன இருக்கு? அப்ப கேட்கும் போது சொல்றா, கொஞ்சம் என்ன இருக்கு. அவள் சொல்லும் போது அவள் தான் அவன் சொல்றான், அதை பாத்திரத்துல ஊற்று. நீங்க நல்லா பாருங்க, அதை பாத்திரத்துல ஊற்றுன்னா. அவன் சொல்ல, பக்கத்துல போய் வாங்கிட்டு வாங்க, இங்க போய் வாங்கிட்டு வா, அங்க போய் வாங்கிட்டு வான்னு. இவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுல இருக்க பாத்திரத்திலாம் எண்ணெய் ஊற்றுனாங்க, நிரம்பிச்சு. அது பத்தாம பக்கத்துல ஏதாவது வேணுமான்னு வாங்கி கொண்டு வந்து அதையும் நிரப்பினாங்க. பாருங்க, கடைசியா வேற ஏதாவது பாத்திரம் இருக்கா என்ற போது இல்ல என்கிற வர சூழ்நிலை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எண்ணெய் நின்று போனது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, வாக்கு தத்தம் செயல்படுவதையும் வாக்கு தத்தம் நின்று போவதும் நம் கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு எல்லையை குறிக்கிறது இல்லை. இவ்வளவுதான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இவ்வளவு தூரம் தான் உன்னை நடத்த முடியும், இந்த கொஞ்ச நிலைமையில தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், இதுக்கு மேல உன்னை என்னால செய்ய முடியாது அப்படி என்று அந்த முடிவை தீர்மானிக்கிறவர் கர்த்தர் அல்ல. வாக்கு தத்தம் பண்ணவர் அதை நிறைவேற்ற வல்லமையிலும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்றான், அவர் வாக்கு பண்ணதை நிறைவேற்ற வல்லவர். ரோமர்ல சொல்லும்போது சொல்லுகிறார். அதே சாரால் எபிரேயர்ல சொல்லும்போது 4ஆம் அதிகாரம் சொல்லும்போது வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். பாருங்க, அவர் வாக்கு பண்ண அவர் செய்யறதுக்கு உண்மையுள்ளவராக தான் இருக்கிறார். அதுல ஒரு சந்தேகமும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை. ஆனால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற்றப்படுகிற சூழ்நிலைகளை நம்ம தான் உருவாக்கணும். அல்லேலூயா. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர், ஆனால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளத்தக்கதான பாத்திரங்களாய் நீங்கள் நானும் மாறணும். இதுதான் இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில செய்கிற தவறு, தோல்விகள். அல்லேலூயா. நல்ல பாலா இருந்தாலும் கெட்டு போன, நல்ல திராட்சை ரசமா இருந்தாலும் கெட்டு போன துருத்தில ஊற்றும் போது அது யூஸ்லெஸ்ஸா மாறுது. அல்லேலூயா. எவ்வளோ காரியங்கள் போட்டாலும் பொத்தல் பையில போட்டு அது வெளியே போயிட்டே தான் இருக்கும். அப்போ கர்த்தர் போடுவதற்கு தயாரா இருக்கிறார்.
கர்த்தர் நிரப்புவதற்கு தயாரா இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள, சேமித்து வைத்துக் கொள்ள காரியங்கள் நாம தான் செய்யணும். இல்லையா? சில பேர் பாருங்க, வரவுக்கு மீறி பயங்கரமான செலவுகள் செஞ்சுட்டு ஒன்றும் இல்லைன்னு வாங்க. கர்த்தர் கொடுத்தார், நம்ம சரியா சேமிக்கல. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்றேன்னா, அன்னைக்கு கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரர்களே, இதை பார்த்து கொண்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கு வரப்போகிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரப்போகிறது. அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் காண்பித்து கொடுத்து அந்த தடையை இன்றைக்கு உடைத்து போட்டு இந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு தேவன் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நிறைவேற்ற விரும்புகிற காரியம் உங்க வாழ்க்கையில ஏன் நடக்கல, நம்முடைய வாழ்க்கையில ஏன் நடக்கல என்பதை பார்த்துட்டு ஆண்டவர் ஆசீர்வாதிக்கிற ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஓட்டத்துக்கு நம்ம ஓட போகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அதிகமாய் நேசிக்கப்படுவர்களே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக போகிறது. நீங்கள் நிச்சயமாய் மேன்மைப்பட போகிறீர்கள். நிச்சயமாய் உயர்வை கடைய போகிறீர்கள். இதை பார்த்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில என்ன சூழ்நிலை, கடன்கள், கண்ணீர்கள், வேதனைகள், குடும்பத்துல சமாதானம் இல்லை, பிரிந்து கிடக்கிறது, சில காரியங்கள், தொடர்ந்து சில காரியங்கள், வருமானங்கள் நஷ்டமாகி கொண்டிருக்கிறது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல, வட்டிக்காரன், வைத்தியர்கள் இப்படி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இங்க எவ்வளவு சம்பாதிக்கிறோன்னு தெரியல, எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியல. ஆனா கடைசியில பார்க்கும்போது அதே பாரங்கள், அதே தேவைகள், அதே காரியங்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப யோசித்து பாருங்க, ஏன் இந்த காரியம், ஏன் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்கிறது, ஏன் இந்த காரியங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிறது? வேதத்தில் அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அருமையான ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா. யோசுவா எழுதின சரித்திர புஸ்தகம், யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. அல்லேலூயா. ரொம்ப அருமையான வார்த்தைங்க இது, அருமையான வார்த்தை. அல்லேலூயா. இது அப்படியே பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமா இருக்கும். நீங்க யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தை மோசேயை கொண்டு கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ஆல்மோஸ்ட் மோர் தென் 29 lakhs people, 29 லட்சம் ஜனங்களுக்கு மேல ஆண்டவர் அவர்களை விடுவித்து கொண்டு வருகிறார். அப்படி விடுவித்து கொண்டு வரும்போது அவர்கள் அந்த எகிப்தை தாண்டி கானானின் எல்லைக்குள்ள வந்து கானானை சுதந்திரித்து கொள்ளுகிற காலங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருகிறது. அதுல என்ன, எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். இன்றைக்கு எகிப்தின் நிந்தை நீங்க சரியா யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த வார்த்தை வரும்போது அந்த ஜனங்கள் எகிப்துல இல்ல. இந்த ஜனங்கள் ஒரு தேசத்துல இல்லாத போது அந்த தேசத்தின் காரியங்களை புரட்டுகிறேன் என்று எப்படி கர்த்தர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவங்க வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எகிப்தை விட்டு, ஒருவேளை எகிப்தை விட்டு பார்டருக்கு வந்த உடனே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா, நம்மள எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க, அதெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு எகிப்து நிந்தைய போட. அவங்க எகிப்தை விட்டு வெளியே வந்து பல வருடங்கள் ஆகிறது. கானானை சுதந்திரித்து கொண்டிருக்கிற கடைசி நாட்கள்ல அவர்கள் நின்று கொண்டிருக்காங்க. ஆண்டவர் இப்ப சொல்றாரு, எகிப்து நிந்தை உங்களை புரட்டி போட்டேன். அல்லேலூயா. எகிப்தை விட்டு வந்தாச்சு, ஆனா இன்னும் எகிப்து அந்த ஜனங்களுக்குள்ள இருந்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, கொஞ்சம் கவனமா கவனிங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய மாற்றத்தை தரப்போகிறார், பெரிய வித்தியாசத்தை தரப்போகிறார். உங்க வாழ்க்கை மிக அற்புதமாய் நடத்த கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. சில வேளை நான் பாரத்தோடு சொல்லுகிறேன், நீங்க பிரச்சனைக்குள்ள வாழ்கிறத பிரச்சனைனே தெரியாம அதே போராட்டத்துக்குள்ள, அதே பிரச்சனைக்குள்ள பல ஆண்டுகளாய், ஈவன் சம் டெக்கேட்ஸ் நீங்க அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கிறீங்க. ஆனா அது பிரச்சனைன்னு தெரியுது, ஆனா அது வெளியே வர்றதுக்கு எப்படின்னா காரியங்கள் தெரியல. பல முயற்சிகள் எடுத்தோம், அந்த முயற்சிகள் தோல்வியானதுனால இன்றைக்கு அந்த
பிரச்சனையை விட்டு வெளிவருவதற்கான ஆசையை நீங்க விட்டுட்டு இதே பிரச்சனையோடு வாழ பழகி இருக்கிறீங்க. அதை கர்த்தர் இன்றைக்கு நிறுத்த போகிறார். உங்களுக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், வியாதிகள், கடன்கள், எல்லா பிரிவினை ஆவிகள், சமாதானம் இல்லாத காரியங்களை கர்த்தர் சொல்லுகிற இன்றைக்கு எகிப்து நிந்தையை புரட்டி போட்டேன், உங்களிலிருந்து புரட்டி போட்டேன்னு சொன்னது போல இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்து உங்கள் எல்லா சாபங்களை, உங்கள் எல்லா பாவங்களை உங்களை விட்டு வெளியேற்றுகிற நாளா இந்த நாள் இருக்க போகிறது. இந்த நாள் இருக்க போகிறது. நிச்சயமாக இதை பார்ப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆவலாய் காத்திருக்கிறார். அப்ப ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? அவங்க எகிப்துல இல்லையே, இன்னைக்கு புரட்டி போடுறேன்னு சொல்றாரு அப்படின்னு ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா எகிப்தின் சுபாவங்கள் அவர்களுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. அவர்கள் பரிசுத்தம் பண்ணப்படவில்லை. அதுக்கு முன்பாக அதே அதிகாரத்தின் ஆரம்பத்தில் வாசித்தீங்கன்னா தெளிவாய் சொல்லப்படுகிறது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அற்புதத்தை நான் நினைச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட், அற்புதம்னா பெரிய செங்கடல் பிளக்கிற மாதிரி, அது பிளக்கிற மாதிரி. அப்கோர்ஸ் அவைகள் எல்லாம் நடந்தது. ஆனா கர்த்தர் செய்த அற்புதத்திலே இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? தங்களை சுத்திகரித்து கொண்ட போது, தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது, அதில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு முன்பான காரியங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் யோசுவா அவர்களை அழைத்து வந்து விருத்த சேதனம் பண்ணுகிறான், பரிசுத்தம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் பண்ணப்பட்ட பிறகு இப்படி ஒரு வாக்குத்தம் அவர்களுக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. நீங்களும் இன்னைக்கு பார்த்து சொல்றேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது, கர்த்தருக்கு பிரியமா இன்றைக்கு நீங்கள் மாறும்போது, ஏதாவது ஒரு பிரியமில்லாத காரியங்கள், சாபங்களாய், பாவங்களாய் நம்ம குடும்பத்தில் இருக்கும் என்றால், ஆண்டவரை இன்றைக்கு மன்னித்து விடுங்கள் என்று நீங்கள் சொல்லும் போது, ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் எல்லாம் அங்கிருந்து வந்துட்டாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணல, அவர்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணப்படலை, கர்த்தருக்கென்று அவர்களை சுத்திகரிக்கல, அதனால இந்த நாளில் நீ அவைகளை சுத்திகரி என்று சொன்ன போது, அவர்கள் சுத்திகரித்து முடித்த பிறகு கர்த்தர் சொல்லுகிற வாக்கு தத்தம், இன்னைக்கு நம்மளையும் கர்த்தர் சுத்திகரித்து நம்முடைய பாவங்கள், சாபங்கள், பழைய வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தர் புதிதான ஒரு வாழ்க்கைக்குள்ள, புதிதான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள, புதிதான ஒரு மேன்மைக்குள்ள உங்களை என்னை கொண்டு போவதை கர்த்தர் ஆவலாய் காத்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும், இன்றைக்கு என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராய் ஒருவேளை ஏற்றுக்கொண்டு சாதாரணமாக நினைத்து கொண்டதால் அவரே மெய்யான தெய்வம் என்று இன்றைக்கு நாங்கள் பறைசாற்றி உம்மை பிடித்து கொள்ளும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறீர், அதை நான் இன்றைக்கு செய்வீராக என்று நீங்கள் இப்பொழுது கேட்பீர்கள் என்றால் இப்பொழுதே உங்கள் நிந்தைகள், அவமானங்களை கர்த்தர் மாற்றுகிறார். பாருங்க, இந்த ஜனங்க எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க, ஆனா எகிப்திலிருந்து காரியங்கள் மாறல. எகிப்தின் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். விக்கிரக ஆராதனை, அல்லேலூயா, விக்கிரங்களுக்கு சம்பந்தமான காரியங்கள் அவர்களோடு இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, அதனால்தான் மோசே மலைக்கு மேல 40 நாட்கள் ஜெபிக்க போகும், தேவனோடு பேச போகும்போது, எங்களுக்கு உண்டான தெய்வம் யார் என்று கேட்கும்போது, ஆபரணங்களை கழட்டி போடும்போது ஒரு கன்றுக்குட்டி வந்தது. எங்க இருந்து வந்த அந்த கன்றுக்குட்டி? கன்றுக்குட்டி தான் தெய்வம். ஆரோன் எப்படி காண்பித்து கொடுத்தான்? எகிப்தில் உள்ள விக்கிரகத்தின் கிரியைகள் இவர்களை விட்டு போகல, இவர்களுக்குள்ள இருந்தது, இருதயத்துக்குள்ள இருந்ததுனால அது ஒரு நாள் வெளியே வந்துடுச்சு. ஒரு கன்றுக்குட்டியின் ரூபத்துல வெளியே வந்துடுச்சு. இன்னைக்கு சொல்றேன் அன்பான கிறிஸ்துவர்களே, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், சபைக்கு வந்திருக்கலாம், ஆனா பழைய காரியங்களை நீங்கள் விட்டு மனம் திரும்பி இருக்கிறீர்களா என்பதை பாருங்க. பழைய வாழ்க்கை விட்டு வெளியே வந்திருக்கிறோம், பழைய சுபாவங்கள் வந்திருக்கா, இன்னும் கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், இவங்க கிட்ட பேச மாட்டேன், அந்த காரியங்கள் பேச மாட்டேன், சில நண்பர்களை, சில சொந்தக்காரங்களை பிரியப்படுத்த இன்னைக்கும் விக்கிரகத்துக்கு சம்பந்தமான காரியங்களை சிலர் செய்து கொண்டிருக்கிறதுனால, நான் செய்யல ஆனா அவங்க செய்யறாங்க, கூட நிக்கணும், ஒத்து போக முடியாது, ஆசீர்வாதம் வராது. போஷிப்பார், நடத்துவார். இஸ்ரவேல்ல நடத்திட்டு வந்தார். 40 வருடம் நடக்கும்போது மன்னாவை கொடுத்தாரு. பழசு செருப்புகள் பழைதாகவில்லை, தேய்ந்து போகவில்லை, உடைகள் பழசாகல. இந்த காரியங்கள்லாம் நடந்து தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆனால் அற்புதங்கள் காண முடியவில்லை, அதிசயங்களை பார்க்க முடியவில்லை.
அல்லேலூயா. ஒரு பெரிய உயர்வுக்குள்ள போக முடியல. வனாந்திர வாழ்க்கை தான் இருந்தது. வனாந்திர வாழ்க்கை ஒரு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. இட்ஸ் a temporary life. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ வாழ்க்கை, நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு we are living a temporary life. டெம்பரரி லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்தியமான நித்திய வாழ்க்கை, ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப், நமக்கென்று ஒரு காரியம் கர்த்தர் வைத்திருக்கிற தேசத்துல, கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை முழுமையாய் அனுபவிக்க வேண்டிய நாட்கள் இருந்த போதும் அதை அனுபவிக்காமல் இன்னும் பிரச்சனை, இன்னும் போராட்டம். எத்தனை வருஷங்க, எத்தனை வருஷம், இன்னும் எத்தனை வருஷம் போராடணும்? இன்னும் எத்தனை வருஷம் போராட போறீங்க? பல வருடங்களாய் கடன் பிரச்சனை, பல வருடங்களாய் போராட்டம், பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள், ஆசீர்வாதம் இல்லாத பிள்ளைகள், நன்மை இல்லாத வருமானங்கள், குறைக்கப்படுகிற மேன்மைகள் எப்ப மாறும்? இன்னைக்கு பாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறது அன்புக்குள்ள கிறிஸ்துவ ஜனமே, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையை மாற்றும்படி வார்த்தை வந்திருக்கிறது. உங்களை என்னை மேன்மைப்படுத்துகிற வார்த்தை வந்திருக்கிறது. உங்களை என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியான இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விக்கிரகத்தோடு சம்பந்தப்படக்கூடாது. இரண்டாவது, விபச்சார வேசித்தனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பழையாம் தீர்க்கதரிசி அந்த ஜனங்களை பார்த்து சபிக்க அழைத்து கொண்டு வரும்போது அவனால சபிக்க முடியல, சபிக்க முடியல. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் பயங்கரமா இருந்தார்கள். அவங்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்று அவன் ராஜா பாலாக் ராஜா கொண்டு வந்த போது அவன் சொல்றான், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது. இவர்களை ஒண்ணும் பண்ண முடியாது. இவர்களுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை, இவர்களுக்கு விரோதமா மந்திரம் இல்லை, தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஆனா கொஞ்ச நாட்கள் இந்த பிள்ளைகளுக்குள்ள சாபம் வந்தது எப்படி, அழிவுகள் வந்தது எப்படி? என்னாகும் 16ஆம் அதிகாரத்துல கர்த்தர் வாதைகளை அனுப்புனது எதனால? ஒரு காரியம் சொல்றான், இவர்களை பாவம் பண்ண வைத்து விடு. அழகான பெண்களை உள்ள அனுப்பும்போது விபச்சாரங்கள் செய்தார்கள். அதனால கர்த்தருடைய மகிமை அவர்களை விட்டு போனது, கர்த்தருடைய காரியம் அவர்களை விட்டு போனது. அது நிமித்தமாய் சில மேன்மை குறைவுகள் வந்தது. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கில்காலை தரப்போகிறார். கில்கால் என்றால் ரோல்டவே என்ற அர்த்தம். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாம் உருண்டோடுகிற நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை என்னை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இப்ப சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களோடு வாழ்வதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை உங்களுக்கே திருப்தி கிடையாது. அது கர்த்தர் முழுமையாய் கொடுத்த வாழ்க்கை இல்ல. கர்த்தர் வைத்திருக்க உயர்வுக்கு நம்மளால போக முடியல. கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மைக்கு நம்மளால போக முடியல. தெரியுமா, எகிப்தின் நிந்தை இன்னும் உள்ள இருக்கு. மூன்றாவது காரியம் முறுமுறுப்பு. எதற்கெடுத்தாலும் முறுமுறுத்தாங்க. இங்க பிரேத குழிகள் இல்லை, எகிப்தில பிரேத குழிகள் இல்லை என்று அழைத்து வந்தீர்கள். அங்க வெள்ளரிக்காயும் வெள்ளை பூண்டுகளையும் சாப்பிட்டோம், வெங்காயமும் வெள்ளை பூண்டும் சாப்பிட்டோம். கர்த்தர் வானத்தின் மன்னாவை கொடுத்து போஷிக்கிறார், காடைகளை கொடுத்து போஷிக்கிறார். சாப்பாட்டுக்காக முறுமுறுப்பு, அதற்காக முறுமுறுப்பு, முறுமுறுப்பு பதவிகளுக்காக முறுமுறுப்பு. இந்த காரியம் மாறணும், மாறணும். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த காரியம் மாறும்போது, நிந்தை மாறும்போது ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, பாருங்க, யோசுவா புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா கர்த்தர் தான் சொன்னார், போ யுத்தத்தை ஜெயித்துக் கொள்வாய். ஆய் பட்டணத்துக்கு விரோதமாய் இவர்கள் யுத்தத்துக்கு போகும்போது போ ஜெயித்துக் கொள்வாய். கர்த்தர் தான் வாக்குத்தத்தம் பண்ணார். ஆனா தோற்று போனாங்க. திரும்ப வந்து யோசுவா கதறுகிறான், நீர் தானே சொன்னீங்க, நீங்க தானே போக சொன்னீங்க, நீங்க தானே ஜெயிப்பேன்னு சொன்னீங்க, நீங்க தானே மேற்கொள்வேன்னு சொன்னீங்கன்னு கேட்டபோது தீட்டானது ஒன்று அவர்களுக்குள்ள இருந்ததுனால, ஒரே ஒரு ஆள் ஒரு சால்வையும் ஒரு விக்கிரகத்தையும் வைத்துக் கொண்டிருந்ததுனால முழு யுத்தம் தோற்கப்படுகிறது. நீங்க நினைக்கலாம் சின்ன காரியம் தானே, ஏதோ ஒரு காரியம் தானே, அதனாலதான் யுத்தம் தோத்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் உங்களால கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாத வாழ்க்கைக்குள்ள மேன்மையா வர முடியல. இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் தத்தளிப்பதின் காரணம் ஏதோ ஒரு காரியம் has been stuck. நம்மளை வளர விடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறது. எகிப்தை விட்டு வந்தாச்சு, பழைய வாழ்க்கைட்டு வந்தாலும் ஏதோ ஒரு காரியம் தடுக்கிறது.
அதனால பிள்ளைகள் நன்மை அனுபவிக்க முடியல, ஆசீர்வாதங்கள் வர முடியல. இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம், எகிப்து நிந்தையை உன்னிலிருந்து புரட்டி போட்டேன். எகிப்து வாழ்க்கை சாப்பாடுலாம் கொடுத்துருக்காங்க, ஆனா அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, ஸ்லேவ், அடிமைத்தனம். நம்முடைய தேசம் கிடையாது அது, நமக்கு சொந்த நிலம் கிடையாது அது, அவருடைய சொந்த தேசம் கிடையாது அது. அடிமையாய் வாழ்ந்தார்கள், கூலிக்கு கூலி வாங்கினார்கள். அதற்குரிய காரியங்கள், ஒரு பெரிய வளர்ச்சிக்குள்ள போக முடியாது. அவங்க கொடுக்குற அந்த பவுண்டரியை விட்டு உங்களால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. சில இதுல பிரியப்பட்டு செட்டில் ஆயிட்டாங்க. யோசேப்பும் அவன் குடும்பமும் ஒரு நாள்ல பஞ்சத்துல இருக்கும்போது போனது ஒரு 70 பேரு. ஆனா பஞ்சகாலம் முடிந்த பிறகு திரும்பி இருக்கணும், திரும்பல, செட்டில் ஆயிட்டாங்க. நம் தேசம் இது இல்லை என்று தெரிந்தும் செட்டில் ஆயிட்டாங்க. சில பேர் சில வாழ்க்கையில இது கர்த்தர் எனக்கு வைக்கலன்னு தெரிஞ்சும் செட்டில் ஆனதுனால இன்றைக்கு நிந்தைகளும் அவமானங்களும் நம்மளுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சொல்றேன், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படி, உங்கள் ஜீவியத்தை மாற்றும்படி இந்த லிமிட்டட் பிளஸிங்ல இருந்து கர்த்தர் அன்லிமிட்டட் பிளஸிங் கொண்டு போற நாட்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது. உங்களை மேன்மையாய் வைக்கிற நாட்கள், உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கிற நாட்கள் வந்திருக்கிறது. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை மிக பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். தேவன் இன்றைக்கு அதை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா விக்கிரத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை விட்டுருங்க, வேசித்தனத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை விட்டுருங்க, முறுமுறுப்பை விட்டுருங்க, பகை, விரோதங்கள். 4வது, ஒருத்தனுக்கு விரோதமா பகை. யோசுவா உயர்த்தும் போது என்ன, யோசுவா தான் பெரிய ஆளா? மோசே சொல்லும் போது மோசோட தான் கர்த்தர் பேசுவாரா? எங்களோட பேச மாட்டாரா? பகை. கர்த்தர் தான் கொடுத்தார், தெளிவா பேசி கர்த்தர் நியமிக்கிறார் காலங்கள்ல. ஆனா நமக்கு சாதகமான சூழ்நிலை இல்லைன்னா பகைகள், விரோதங்கள். எத்தனை பேர் எத்தனை வருஷமா சொந்த சகோதரரோடு பேசுகிறது இல்லை, சொந்தங்களோடு பேசுகிறது இல்லை, பகைகள், விரோதங்கள். எத்தனை நாள்? அல்லேலூயா. நம்முடைய காரியம் புலப்பட்டு விடக்கூடாது என்று எத்தனை நாள் மறைந்து வாழ முடியும்? எத்தனை நாள் அடுத்தவங்க மேல பழிய போட்டு சுத்திட்டு இருக்க முடியும்? எத்தனை நாள் நம்ம செஞ்ச தப்புகளை உணராம? எத்தனை பெற்றோர்கள் உங்கள் ஆதிக்கத்தினால பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க நினைச்சது நடக்கணுன்றதுக்காக பிள்ளைகள் வாழ விடாமல் பிள்ளைகள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற உங்கள் ஆசை நிறைவேறும் என்பதற்காக, நீங்க நினைச்சது நிறைவேற அடுத்த சந்ததி ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போகாமல் சிதறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சுத்தம் நிறைவேறணும், உங்க சுத்தம் இல்ல. பிள்ளைகளை வாழ வைத்து அதற்கு ஆசீர்வாதமாக வாழ்கிறத பார்த்து சந்தோஷப்படுங்க. பிள்ளைகளை வாழ்வதை பார்த்து சந்தோஷப்படுகிறது தான் பெற்றோர்கள். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நன்மைகளை வருவதற்கான வழிகளை திறந்து விடுங்க, ஆசீர்வாதங்களை திறந்து விடுங்க, மேன்மைகளை திறந்து விடுங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், நம்முடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார். ஒருவேளை நீங்க நினைச்சது நடக்கலாம், ஆனா பிள்ளைகள் வாழ்க்கை தத்தளிக்கிறதை யோசித்து பார்க்கிறீர்களா? எதிர்காலமே கேள்விக்குறியாய் நிற்கிறத உணர முடியுதா? இன்னும் எத்தனை நாட்கள் வாழ போகிறோம்? இன்னும் எத்தனை காலங்கள் வாழ போகிறோம்? அடுத்த சந்ததி கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமே, நன்மையா இருக்க வேண்டுமே. எத்தனை நாட்கள்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, எல்லாத்தையும் விட்டீங்கன்னா நிந்தையை நான் மாற்ற தயாரா இருக்கிறேன், நான் மாற்ற தயாரா இருக்கிறேன். அன்பான தேவ சின்னமே, இன்னைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வாழ்க்கைக்குள்ள, மேன்மையான வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்த போகிறார். அப்படி நிந்த மாறுச்சுன்னா என்ன நடக்கும்? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தினாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களை, சுட்ட கதிர்களை புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்தில் புசித்த மறுநாள்ல மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அன்று முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். நிந்த மாறிச்சு. அன்னைக்கு சொல்றேங்க,
நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நிந்தை மாறினா லிமிட்டட் பிளஸ்ஸிங்ல இருந்து அன்லிமிட்டட் பிளஸ்ஸிங்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். அது வரைக்கும் மண்ணா பொழிஞ்சுது. ஒரு நாளைக்கு தேவையானது மட்டும்தான் பொறுக்கணும். மறுநாளுக்கு தேவையானதை எடுத்தா கெட்டு போயிடும். சண்டே மட்டும் ஓய்வு நாளில் மட்டும் கொஞ்சம் 2 நாளைக்குரிய காரியங்களை எடுத்துக்கலாம். ஆனா நிந்தை மாறின போது, அடிமைத்தனம் உடைந்த போது, கட்டுகள் அறுக்கப்பட்ட போது, அந்த டெய்லி அப்படின்ற காரியம் மாறி அவர்கள் தேசத்தின் நலனை புசிக்கும்படி, பலனை புசிக்கும்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. லிமிட்டட்ல இருந்து அன்லிமிட்டடுக்குள்ள கொண்டு போகிறார். அதுக்கப்புறம் நீங்கள் விளைகிறது, அறுக்கிறது எல்லாம் உங்களுக்கு தான். களஞ்சியங்களை சேர்க்கப்பட்டது, உயர்ந்தாங்க, கானான் தேசத்தை சுதந்திரிச்சாங்க, நன்மைகளை சுதந்திரிச்சாங்க, பெருகுனாங்க, நன்மையில பெருகுனாங்க, ஆசீர்வாதத்துல பெருகுனாங்க. அதே போல உங்களை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எகிப்தின் நிந்தையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகிறார். மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் உங்களை என்னை கொண்டு போக விரும்புகிறார். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்ணில் முடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைங்க வாழ்க்கையில என் தேவன் அற்புதங்களை செய்யும்படி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏதோ ஒரு விதத்துல அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் நாங்கள் திருப்திப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் எங்களுக்கு வைத்தது பஞ்ச காலத்துல வேணா எகிப்துல கொஞ்ச நாள் இருக்கும்படி கர்த்தர் அனுமதித்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு கொடுத்த தேசம் அதல்ல, எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை அது அல்ல. அடிமைத்தனத்துல சாப்பாடு சாப்பிடுவதற்கு அல்ல ஆண்டவரே, எங்களை உயர்த்தி வைக்கும்படி, மேன்மைப்படுத்தும்படி, கானானை சுதந்திரிக்கும்படி, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல தேசத்தின் நன்மைகளை புசிக்கும்படி, மன்னாவை மட்டும் எதிர்பார்த்திராத காலங்கள் மாதிரி அன்றன்றைய தேவைகள் மாத்திரம் அல்ல தகப்பனை, பூர்வ காலத்தின் தேவைகளையும் நிரப்புவதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார் ஆண்டவரே. இன்றைக்கு அற்புதம் நடப்பதாக, இன்றைக்கு பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இன்றைக்கு பிள்ளைகள் மேன்மை அடைவார்களாக. எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். குடும்பத்துக்கு விரோதமாய் சமாதானத்தை கெடுக்கிற சத்ருவின் திட்டங்கள் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் வல்லமையா இறங்கி வருவதாக. எல்லா கடன்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், நிந்தைகளும் அவமானங்களும் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும், நோய்களும் வியாதிகளும் விலகட்டும் சரீரத்தை விட்டு. எல்லா நரம்புகள் எலும்புகளுக்குள்ள ஜீவன் இறங்குவதாக. இப்பொழுதே எல்லா கேன்சர் கட்டிகள், தேவையில்லாத கட்டிகள் கரைவதாக, கண்கள் தெளிவடைவதாக, செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக, ஊமைகள் பேசுவார்களாக, முடவர்கள் நடப்பார்களாக, எல்லா எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், மூட்டு வலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகமாவதாக, சுகமாவதாக. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயங்களை உங்க பிள்ளைகள் பார்க்கட்டும். பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. தகப்பனை, இதற்காக பிரயாசப்படுகிற பிரிவினை உண்டாக்குகிற 3வது அக்கினி நிர்மூலமாவதாக, அந்நிய அக்கினிகள் வெளியேறுவதாக, கணவன் மனைவிக்குள்ள நல்ல சந்தோஷங்கள் சமாதானங்கள் உண்டாவதாக, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானங்கள் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. இந்த பிள்ளைகள் அதிசயங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெப தேவைகள் ஏதாவது இருக்கும் என்றால் மேலே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல உங்கள் ஜெப தேவைகளை அனுப்புங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை ஒரு விசேஷ உபவாச கூட்டம் நடக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகரை அந்த கூட்டத்தில் வைத்து கர்த்தர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். God bless you. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.